படம் சூப்பரான படம், ரொம்ப அழகான படம். எல்லாருமே ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. யதார்த்தத்தை கண்டு முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. சினிமாட்டிக்காக இல்லாமல் எவ்ரிடே பீப்புளால் ரிலேட் பண்ண முடியும். ஓகே, இப்படி தான் நம்மளும் இருக்கோம் போல இருக்குது. இது வந்து கண்டிப்பாக நம்மளும் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நம்மளும் இதெல்லாம் வந்து இனிமேல் கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு படமாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த ரோலை இவங்க பண்ணாதான் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படமாக இருந்தது. ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணியிருந்தார். அவர் நடிக்கல, அவர் வாழ்ந்துட்டார். அவர் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தது இந்த மூவி. ரொம்ப ஹாப்பி இந்த மூவி பார்த்து. சொல்ல வராங்க எல்லாமே அதுதான். இப்போது எதெல்லாம் நம்ம ஈஸியாக எவ்ரிடே லைஃப்பில் கடந்து போயிடுறோமோ அதெல்லாம் கடந்து போகாமல் அவர் ஒரு டைலாக் சொல்வார். அது ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆமாம் இல்லை இதான் நம்ம பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து எல்லாருமே ரியலைஸ் பண்ணிட்டாங்கனாக்கா அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேமிலியோட படம் பார்க்கலாம். எஸ், ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பாருங்கள். மியூசிக் அப்போ வேற லெவலில் அமேசிங்காக இருந்தது. ஃபேமிலியோட வந்து பாருங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப 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 அழகாக இருந்தது. இல்லை எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ. கார்மேனி செல்வம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப அழகான படம். அதாவது மெசேஜ் வந்து எல்லாருக்குமே வந்து கனெக்ட் ஆகும். யாரும் தவிர்க்க முடியாது. அந்த மெசேஜ் வந்து யாருக்கோ சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி கடந்து போக முடியாது. டயலாக்ஸ் ரொம்ப பாதிப்பு கிரியேட் பண்ணிடுச்சு. மியூசிக் ரொம்ப அழகாக இருந்தது. சமுத்திரக்கனி சார், கௌதம் மேனன் சார் எல்லாரும் ரொம்ப நல்லா படம். எதை நோக்கி போகுது படம்? எதை நோக்கி போகுதுங்கிறத விட நம்ம தினம் தினம் அதான் உங்களை தான் நீங்கள் பிரதிபலிப்பாக பார்க்க முடியும் படத்தில். அந்த ஒரு விஷயம் ரொம்ப அழகாக இருந்தது. அது என்னால் சொல்ல முடியல. ஒரு சில டைலாக்ஸ் இருக்குது. அந்த டைலாக்ஸ் காலத்துக்கும் மனசில் இருக்கும். இந்த படத்தை வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த படத்தை மறக்க மாட்டீங்க நிச்சயமாக. அந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட். கடவான என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுதான் மெயினாக படத்துலேயும் பேசியிருக்காங்க. எனக்கு என்னென்னா இந்த படம் நிச்சயமாக எல்லாரும் பார்க்கணும். எல்லாராலையும் ரிலேட் பண்ண முடியும். யாராக வேணா இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக இந்த படம் வந்து நிறைய ஸ்க்ரீன்ஸ் இன்னும் வரணும். ஏன்னா இன்றைக்கி பார்க்கும்போது ஒரே ஒரு மார்னிங் ஷோ தான் காட்டுச்சு. ஆனால் நான் வந்துட்டேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி இன்னும் நிறையா ஷோஸ் வரணும் இந்த படத்துக்கு. படம் பார்த்துங்க. இப்போ படம் வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி மாதிரி இருக்குது. படம் மாதிரி தெரியல. ஜஸ்ட் பக்கத்து வீட்டுக்காரையை போய் பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்குது. என்ன தேவையோ லைஃப் என்ன தேவையோ அதை மட்டும் காமிச்சிருக்காங்க. கமிட்மெண்ட்டில் லாக் ஆகக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட பாண்டிங், கிரெடிட் கார்டு இஷ்யூ, கமிட்மெண்ட்டு, அவுட் சைட் கண்ட்ரியில் போய் எப்படி ஃபேமிலியை மிஸ் பண்ணுறோம், இதை என்ன ரியலாக இருக்கோ அதை ஜஸ்ட் காமிச்சிருக்காங்க. அது சமுத்திரக்கனி சாரும் நல்லா பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்கு. ரியல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எப்படி இருக்குமோ அதே இஷ்யூஸ் அப்படியே காமிச்சிருக்காங்க. என்ன ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும், சொந்தக்காரங்கிட்ட எப்படி எது காமிக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. கடன் வாங்கக்கூடாது, ஆனால் வாங்காமல் இருக்க முடியாது. அட்லீஸ்ட் இருக்கிறத வச்சு நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடிஞ்ச மாதிரி கொண்டு போன லைஃப். கிளைமேக்ஸ் ஓகே தான். ஏன்னா ஃபேமிலி தான் முக்கியம் வர்றது தான் கரெக்டாக இருக்குது. ஃபேமிலி முக்கியம் இல்லைன்னு போயிருந்தா நல்லா இருக்காது. என்ன பிரச்சனாலும் எனக்கு ஃபேமிலி முக்கியம்னு வந்துடுறாரு. ஸோ அது கரெக்டாக இருக்குது. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். எதை நோக்கி படம் போகுது? வாழ்க்கையை நோக்கி கடன் வாங்குறத பற்றி தான் காட்டியிருந்தாங்க அதில். ஏன்னா வாழ்க்கை எப்படி நடக்கணும் அப்படின்றதுக்காக ஒய்ஃப் கேட்குறாங்க, நீ தானே கேட்ட, என் பையன் இதை சொல்லிவிடுவானே, நீ என்ன பண்ணேன்னு சொல்லிவிடுவானே அப்படின்றதுக்காக தான் ரொம்ப லைஃப் ஸ்டைல் போச்சு. அந்த பசங்களுக்கும் புரிய வச்சு வாழணுன்றத தெளிவாக காட்டினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடன் வாங்குறது காட்டியிருக்காங்க. ரொம்ப ஹெவியாக காட்டியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நடக்கிற லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இதுதான் அது படம். கடன் வாங்கி தான் சம்பாதிக்கணும், கடன் வாங்கி தான் வாழணுன்ற லைஃப் ஸ்டைல் வந்துடுச்சு எல்லாருக்குமே. ஆனால் லிமிட்டடாக வாங்கணும். வாங்காமல் யாராலையுமே இருக்க முடியாது. நம்மளால் என்ன திருப்பி கொடுக்க முடியுன்ற லிமிட்டோஷனாக தான் இருக்கணும். அவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான்னு சொல்கிறது இல்லாமல் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும். அதை மட்டும் இருக்கும். நல்லா இருந்துச்சு சார். நல்ல கதை நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்லுவாங்க, அவங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்களே, நீ இதை கேட்ட அதை கேட்ட அதனால தான் போனேன்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டுக்காரர் எப்படின்னா, நான் கேட்க மாட்டேன், நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அவர் ஆப்போசிட்டாக இருப்பார். அந்த இதில் வரும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம இருக்கிறத வச்சு வாழணும்னு ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க கதை. ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம் சார். ஆனால் மூவிங் ஆகிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சா தான் அந்த படத்தை ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் சார். அவர் ஒருத்தர் சொன்ன உடனே இப்படி தான் வாழணும்னு சொன்னதை அப்படியே செஞ்சார். அதை மட்டும் செய்யாமல் மற்றவங்க இருக்கணும்னு அடுத்து கடைசியாக சொன்னார் பாருங்க. அது இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. யார் சொல்கிறதையும் கேட்காம நமக்கு என்ன தோணும், நமக்கு என்ன வேணுன்றதை செய்யணும். மற்றவங்களுக்காக வாழக்கூடாது சார். நமக்கு என்ன தேவை, நம்ம எப்படி இருக்கணுன்றதை வாழணும். தேங்க்யூ சார்.
கார்மேனி மேகம் செல்வம்ன்ற படம் நல்லா இருக்கு படம். உங்களோட கஷ்டத்தை காட்டியிருக்காங்களா? ஏங்க நானே பல இடத்துல பிரதிபலிப்பாயிருக்கேன். என்னோட லைஃப் ஸ்டைலு நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அது என்னோட இது வந்து பல இடத்துல அது பிரதிபலிப்பாச்சு. ஸோ நிறைய சீன் எனக்கு இன்ட்ராக்ட் ஆச்சு என்னோட ஃபேமிலி லைஃப் கனெக்டோட. ஸோ நல்ல படம், எல்லாருமே மிடில் கிளாஸ் எல்லாமே பார்க்க வேண்டிய படம். ஒரு கடன் வாங்கினா என்ன பிரச்சனை சால்வ் பண்ணணும், எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அதுதாங்க படமே. கடன் வாங்காமல் வாங்குங்கன்றது தான் சொல்ல வராங்க. அது அவங்க சொல்ல வந்த விஷயத்த வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. எங்கேயுமே ஒரு இதெல்லாம் மிஸ் பண்ணிக்காமல் லாக் இல்லாமல் படத்தை கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. முக்கியமாக இன்ட்ரோல் பிளாக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் சீன் வரும். அந்த சீனை மட்டும் பாருங்க. இந்த படத்தோட ட்விஸ்ட்டே அங்கே தான். கிளைமேக்ஸ் எப்படி உட்கார வச்சேன் கடைசி 20 செடி கடைசி 20 நிமிஷத்தில் வந்து வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் இருக்குது அப்படின்றது ஒரு நிமிஷம் கண் கலங்க வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு செகண்ட் நாளாக கொஞ்சம் என்னோட லைஃப்பை யோசிச்சு பார்க்கும்போதெல்லாம் கண் கலங்கி இருக்கேன். சமுத்திர படம் எப்படி பண்ணியிருக்காரு? சமுத்திரகனி சொல்லவே தேவையில்ல. அவரோட நடிப்புலாம் அவரை தாண்டி படத்தில் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் அதை சொல்கிற அளவுக்குலாம் நமக்கு இது கிடையாது. அவர் நல்லா நடிகர். அவரை தாண்டி நடித்த அந்த சின்ன பையன் குட்டி பையன்லாம் அவ்வளோ அழகாக பர்ஃபார்மன்ஸு நல்லா எதிர்பார்க்கவே இல்லை. இந்த என் பையனை கேப்சர் பண்ணுற அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா பெரிய விஷயம். நல்ல படத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஆமாம், நம்ம உட்காந்துட்டோம்னா நம்ம லைஃபுக்குள்ளேயே நம்ம கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குமே தவிர ஏதோ படத்துக்கு வந்த மாதிரி ஃபீல் இல்லை எனக்கு. அந்த மாதிரி நல்ல ஒரு வீடு வாங்க எவ்வளோ கஷ்டப்படுவோம், அந்த ஃபீல் எப்படி காட்டியிருக்காங்க? ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க. ரொம்ப நிறைய இடத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சமயத்தில் எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம். ரொம்ப நல்லா இருக்கு. யார் நல்லா பண்ணியிருக்காங்க? யாருன்னு சொல்ல முடியல, எல்லாருமே மனசில் நிற்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. படம் எப்படி போகுது? ஸ்லோவாக போதா? ஒரு மாதிரி தோணுச்சு ஸ்லோவாக சில இடத்துல. பட் ஆனால் இன்டர்வலுக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்சிருக்கு.